வணக்க மக்களே, நாம் இந்த ஆரோக்கியமான பதிவில் ஆப்பிள் பழங்களை விட விலை குறைவாக இருக்கக்கூடிய, ஆனால் அதே சமயம் ஆப்பிளை விட அதிகமான ஊட்டச்சத்துக்கள் இருந்திருக்கக்கூடிய மருத்துவ நன்மைகளை கொடுக்கக்கூடிய பழங்களை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஆப்பிள் பழம் ஒரு சத்தான பழம் தான். தினமும் நம்ம ஒரு ஆப்பிள் பழம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா உடல் ஆரோக்கியமாக இருக்கும், மருத்துவரை சந்திக்கக்கூடிய நிலையே இருக்காது. ஸோ எந்த ப்ராப்ளமும் வராது, அது உண்மைதான். ஆனால் ஆப்பிள் பழம் அதிக விலை அதாவது அதிக விலை கொண்டது. ஸோ அந்த விலையை விட குறைவாக இருக்கக்கூடிய, ஆனால் அதே சமயம் ஊட்டச்சத்துக்கள் அதிகமாக இருக்கக்கூடிய மற்ற பழங்கள்லாம் என்னென்ன அப்படின்னு பற்றி தான் தெளிவாக பார்க்க போகிறோம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக்கை கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். கொய்யா பழங்களை நம்ம எடுத்துக்கொண்டோம் அப்படின்னா நிறைய ஊட்டச்சத்துக்கள் ஆப்பிள் பழத்தை விட நமக்கு கிடைக்கும். கொய்யாப்பழம் உடலுக்கு பல நன்மைகளை தரக்கூடிய ஒரு பழம். இதில் விட்டமின் சி என்று சொல்லக்கூடிய உயிர் சத்து, பொட்டாசியம், நார் சத்து போன்ற சத்துக்கள் நிறைந்திருக்கின்றன. இது செரிமானத்தை மேம்படுத்துகிறது, நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரித்து பல நோய்கள் அட்டாக் ஆகாமல் நமக்கு தடுக்கிறது, நமக்கு இருக்கக்கூடிய சாதாரண நோய்களையுமே குணப்படுத்துகிறது. பிபி என்று சொல்லக்கூடிய பிளட் ப்ரெஷர், அந்த ரத்த அழுத்தம் தொடர்பான பிரச்சனைகளை கட்டுக்குள்ள வைக்கிறதுக்கு நிறைய நன்மைகளை வழங்குது. ஸோ இப்படி பல நன்மைகளை தரக்கூடிய இந்த கொய்யாப்பழம் ஆப்பிள் பழங்களை விட அதிக ஊட்டச்சத்துக்கள் கொண்டது தான். ஆனால் ஆப்பிள் பழங்களை விட விலை குறைவாக இருக்கக்கூடிய ஒரு பழம் தான். வாழைப்பழம் எடுத்துக்கொள்ளும் போதும் நமக்கு நிறைய நன்மைகள் கிடைக்கும். அதுவும் ஆப்பிள் பழத்தை விட விலை குறைவாக இருக்கக்கூடிய அதிக ஊட்டச்சத்துக்கள் இருக்கக்கூடிய பழம் தான். வாழைப்பழம் பலவிதமான ஆரோக்கிய நன்மைகளை கொண்டிருக்கக்கூடிய ஒரு சத்தான பழம். ஏன்னா மாப்பழா வாழை அப்படின்னு முக்கணிகளை சொல்லுவோம். ஸோ அதில் ஒன்று தான் இந்த வாழைப்பழம். ஸோ இதில் விட்டமின் சி என்று சொல்லக்கூடிய உயிர் சத்து, பொட்டாசியம், ஃபைபர் என்று சொல்லக்கூடிய நார் சத்துக்கள் மற்றும் பிற நுண்ணூட்ட சத்துக்கள் அதிகமாகவே நிறைந்திருக்கு. இதனால் செரிமானம் நமக்கு ஆரோக்கியமாக இருக்கும், தசைகள் வலுவாக இருக்கும், இதய ஆரோக்கியமெல்லாம் மேம்படும். ஏன்னா இப்போது வாழைப்பழத்தில் இருக்கக்கூடிய பொட்டாசியம் சத்து பிபியை கண்ட்ரோல் பண்ணும். இதனால் நரம்புகளில் நமக்கு இறுக்கங்கள் தென்படாது. நரம்புகள் இயல்பான அளவில் ரத்தத்தை இதயத்துக்கு கொண்டு செல்லும். இதயத்திற்கு போதுமான அளவுக்கு ரத்த ஓட்டம் சீராக இருக்கும். அப்போ நமக்கு மாரடைப்பு, பக்கவாதம் போன்ற பிரச்சனைகள்லாம் எதுவும் இருக்காது. நோய் எதிர்ப்பு சக்தி கிடைக்கும். உங்களுக்கு கடுமையான செரிமான மண்டலம் பாதிப்பு இருக்குது அப்படின்னா நீங்கள் வாழைப்பழங்களை சாப்பிடும்போது அந்த பிரச்சனைகள் சரி பண்ணிக்கலாம். ஏன்னா வாழைப்பழம் ஃபைபர் என்று சொல்லக்கூடிய நார் சத்து கொண்டு இருக்கிறதால உங்களுடைய செரிமானம் சார்ந்த பிரச்சனைகளை சரி பண்ணிடும். விட்டமின் சி என்று சொல்லக்கூடிய உயிர் சத்து கொண்டு இருக்கிறதால நோய் எதிர்ப்பு சக்தியும் உங்களுக்கு கொடுத்து எந்த நோயுமே அட்டாக் ஆகாமல் பாதுகாத்துக்கும். அதே போல் தசைகளையுமே வலுவாக வாழைப்பழம் வைத்துக்கொள்ளும். இதுக்கு நம்ம எந்த வாழைப்பழமாக இருந்தாலும் சரி, மலை வாழைப்பழம், பேயன் வாழைப்பழம், முந்தன் வாழைப்பழம், கற்பூர வாழைப்பழம், பூவன் வாழைப்பழம், செவ்வாழைப்பழம் என தினமும் நம்ம ஏதாவது ஒரு வாழைப்பழங்கள் எடுத்துக்கொள்ளும் போது இந்த நன்மைகள் நமக்கு கிடைக்கும். இலந்தை பழம் நம்ம எடுத்துக்கொண்டோம் அப்படின்னா இதுவும் ஆப்பிள் பழத்தை விட அதிகமான ஊட்டச்சத்துக்கள் கொண்டிருக்கக்கூடியது. அதே போல் ரொம்ப விலை மலிவாக கிடைக்கக்கூடிய ஒரு பழம் இந்த இலந்தை பழம். இலந்தை பழத்தில் விட்டமின்கள், தாதுக்கள், ஆன்டி ஆக்சிடென்ட்கள் நிறைந்திருக்கும். இது நோய் எதிர்ப்பு சக்தியை நமக்கு அதிகரிக்குது. பிபி என்று சொல்லக்கூடிய பிளட் ப்ரெஷர், அந்த ரத்த அழுத்தத்தை நமக்கு கட்டுப்படுத்துது. இதனால் நமக்கு மன அழுத்தமெல்லாம் இருக்காது. நரம்புகள் வழியாக ரத்தம் சீரான அளவில் போக ஆரம்பிக்கும். ஸ்ட்ரெஸ், டென்ஷன் எதுவும் இருக்காது. செரிமானத்தை மேம்படுத்துகிறது இலந்தை பழம். தூக்கமின்மை உங்களுக்கு இருக்குது அப்படின்னா அந்த ஸ்ட்ரெஸ், டென்ஷன் காரணமாக இருக்கக்கூடிய தூக்கமின்மை, ஒர்க்கு மாற்றி பார்க்குறது, ஷிஃப்ட் பேசிஸில் மாற்றி வேலை பார்க்குறது, பிடிக்காத வேலையை ரொம்ப நேரம் பார்க்குறது, இந்த மாதிரி பல காரணங்களால் தூக்கமின்மை ஏற்படும் இல்லையா? ஸோ அந்த தூக்கமின்மையை க்யூர் பண்ணக்கூடியது இந்த இலந்தை பழம் தான். சிம்பிளாக நீங்கள் இலந்தை பழம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா தூங்க போகிறதுக்கு முன்னாடி சாப்பிட்றதோ அல்லது அன்றைய நாளில் நீங்கள் இலந்தை பழம் எடுத்துக்கொள்ளும் போது செரட்டோனின் மற்றும் டோபமைன் போன்ற மன அழுத்தத்தை நீக்கக்கூடிய ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் ஹார்மோன்கள் உங்களுக்கு சுரக்கப்படும். ஸோ இது தூக்க ஹார்மோன்கள். இது சுரக்கப்படும் பொழுது இயல்பான அளவில் உங்களுக்கு தூக்கம் வர ஆரம்பிக்கும். உங்களுடைய தோல் மற்றும் முடி, அப்புறம் ஆரோக்கியமான சருமத்திற்கு ரொம்ப நல்லது இலந்தை. ஸோ இது உங்களுடைய முகத்தில் முடிகள் இருக்கக்கூடிய இறந்த செல்களை நீக்கி உங்களுடைய முடியை அடர்த்தியாக வளர வைக்கும். தோல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தி சருமத்தையும் பளபளப்பாக பாதுகாத்துக்கொள்ளும். அத்திப்பழத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ளும் போது இதுவும் ஆப்பிள் பழத்தை விட அதிக ஊட்டச்சத்துக்கள் இருந்திருக்கக்கூடிய பழம் தான். அத்திப்பழம் சாப்பிடும்போது வயிற்று உப்புசம், மலச்சிக்கல் எல்லாம் குறையும் அப்படின்றத நிபுணர்கள் தெரிவிக்கிறாங்க. இந்த பழங்களில் கலோரிகள் குறைவாக இருக்கிறதால உடலுக்கு ஆரோக்கியமான ஆற்றலை இது அளிக்கும். ஸோ இது ஒரு நபரினுடைய எடையை கட்டுப்படுத்துறதுக்கும் உதவிகரமாக இருக்கும். அத்திப்பழங்களை சாப்பிடும்போது உடலில் ரத்த ஓட்டம் சீராக இருக்கும். குறிப்பாக நரம்புகளில் ஏற்படக்கூடிய எந்த மாதிரியான நரம்பு தளர்ச்சி போன்ற பிரச்சனைகள் ஆரம்பித்து நரம்புகள் சார்ந்த பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் அந்த பிரச்சனைகளை குணப்படுத்தி மீண்டும் வராமல் தடுக்கக்கூடியது இந்த அத்திப்பழம் தான். ஸோ அத்திப்பழம் ரொம்ப கம்மியான ரேட்டு தான் ஆப்பிள் பழங்களை கம்பேர் பண்ணும்போது. அதை நீங்கள் ஜூஸாகவும் எடுத்துக்கலாம், இல்லை அது ரெஃப்ரெஷ்மெண்ட்டாக புத்துணர்ச்சியாக இருக்கக்கூடிய அப்படியே ஒரு பழமாக இருந்தாலும் எடுத்துக்கலாம், உலர வைக்கப்பட்ட அத்திப்பழமாக இருந்தாலும் எடுத்துக்கலாம். எப்படி எடுத்துக்கொள்ளும் போதும் நிறைய நன்மைகளும் கிடைக்கும், ஊட்டச்சத்துக்களும் கிடைக்கும். நாவல் பழங்கள் எடுத்துக்கொள்ளும் போது நமக்கு நன்மைகள் கிடைக்கும். நாவல் பழம் பல நன்மைகளை கொண்டது. நீரிழிவு நோய், இதயம்,
சருமம் தொடர்பான பிரச்சனை, வாய் ஆரோக்கியம் அது தொடர்பான பிரச்சனை இது எல்லாத்தையுமே சமாளிக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும். ஸோ ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய அளவை நமக்கு நாவல் பழம் வந்து கண்ட்ரோல் பண்ணும். ஸோ பிளட்டில் சுகரோடைய அளவை கண்ட்ரோல் பண்ணி நாளடைவில் அந்த சுகர் பிரச்சனை நம்ம விடுபட வைக்கும். இதயத்தை ஆரோக்கியமாக வைக்கும். சர்மம் ஆரோக்கியமாக இருக்கும். இப்போ சுவாச புத்துணர்ச்சி கொடுக்குவதால் வாய்கள் இருக்கக்கூடிய கிருமிகள், ஈறுகள் இருக்கக்கூடிய அந்த ரத்த கசிவு பிரச்சனைகளை சரி செஞ்சு வாய் ஆரோக்கியத்தை மேம்படுத்தி பற்களினுடைய ஆரோக்கியத்தையும் நமக்கு வந்து ஸ்ட்ராங்காக வைக்கும். நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுத்து எந்த நோயுமே அட்டாக் ஆகாமல் நம்ம பாதுகாத்துக்கும். பேரிச்சம்பழங்கள் எடுத்துக்கொள்ளும் போது ஆப்பிள் பழங்களை விட அதிலும் அதிகமான ஊட்டச்சத்துக்கள் இருக்குது. விட்டமின்கள், தாதுக்கள், நார்சத்து, கால்சியம், பொட்டாசியம், பாஸ்பரஸ், மெக்னீசியம் போன்ற நம்மளுடைய உடலுக்கு அத்தியாவசியமாக தேவைப்படக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் இருந்தது இந்த பேரிச்சம்பழம் தான். ஸோ இதை அந்த ஊட்டச்சத்துக்கள் அனைத்துமே பேரிச்சம்பழங்கள் இருந்திருக்கிறதால தினமும் 3 பேரிச்சம்பழம் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுகளில் நம்ம பேரிச்சம்பழங்கள் எடுத்துக்கொள்ளும் போது நமக்கு இந்த நன்மைகள்லாம் கிடைக்க ஆரம்பிக்கும். ஸோ அதாவது உச்சம் தலை முதல் உள்ளங்கால் வரைக்கும் நமக்கு இருக்கக்கூடிய அத்தனை பிரச்சனைகளுமே பேரிச்சம்பழங்கள் எடுத்துக்கொள்ளும் போது நம்ம சரி பண்ணிக்கலாம். ஏன்னா அதில் அந்தளவுக்கு ஊட்டச்சத்துக்கள் இருக்குது. பப்பாளி பழங்கள் நம்ம எடுத்துக்கொள்ளும் போதும் நிறைய ஊட்டச்சத்துக்கள் நமக்கு கிடைக்கும். பப்பாளி பழம் சுவையில் மட்டும் கிடையாது, ஆரோக்கியத்திலும் சிறந்த நன்மைகளை தரக்கூடியது. இது பார்ப்பதற்கு ஆரஞ்சு நிறமாக இருப்பதோடு நல்ல சுவையாகவும் இருக்கும். இந்த பழத்தில் வந்து கருப்பு ஜெலட்டின் விதைகள் இருக்கும். இது தவிர பப்பாளி பழத்தில் வந்து மென்மையான உண்ணக்கூடிய ஆரஞ்சு சதை பகுதி மிகவும் சத்தானது தான். இது பலவிதமான சுகாதார நன்மைகளை நமக்கு வழங்கும். சருமத்தை ஆரோக்கியமாக வைக்கிறது மட்டும் இல்லாமல் கூந்தல் வளர்ச்சிக்கும் பப்பாளி ஹெல்ப் பண்ணும். இதில் இருக்கக்கூடிய விட்டமின் ஏ வந்து முடியினுடைய வளர்ச்சிக்கு உதவிகரமாக இருக்கிறதால அடர்த்தியாக வளரக்கூடிய கருகருவென்று வளரக்கூடிய கூந்தல் அமைப்பு நமக்கு கிடைக்கும். ஸோ பப்பாளி பழத்தையும் நீங்கள் வந்து உங்களுடைய அந்த ஆப்பிள் பழத்தை விட அதிகமான ஊட்டச்சத்துக்களை பெறுவதற்கு விலை குறைவாக பெறுவதற்கு எடுத்துக்கொள்ளலாம். ஏன்னா பப்பாளி மரம் நம்ம வந்து வீட்டிலேயே வளர்த்துருக்கலாம். நமக்கு எளிமையாகவே பப்பாளி பழம் கிடைக்கும். ஸோ இந்த பழங்களை எடுத்துக்கொண்டு நன்மைகளை பெறுங்க. அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.